பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. நமது திருமண்டலங்களில் ஒரு மாற்றம் வர வேண்டும், அனைவரையும் அரவணைத்து செல்கின்ற ஆயர்மார்கள் வேண்டும் என்ற ஒரு காரணத்துக்காக தான் அந்த வீடியோவை எந்த வீடியோவை நான் என்ன பண்ணுறேன் வெளியிடுறேன். ஆனால் இன்னொன்று நம்ம நாட்டில் சொல்லுவாங்க, 100 குற்றவாளிகள் விடுவிக்கப்பட்டால் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது சொல்லுவாங்க. ஸோ அந்த காரணத்தினால வந்து பார்த்திங்கன்னா இந்த மறுப்பு வீடியோவை நான் வந்து உங்கள்கிட்ட வெளியிடுறேன். மறுப்பு வீடியோ அப்படின்னா நான் கேள்விப்பட்டதை நான் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய யூடியூப் சேனலில் சொன்னதை வந்து பார்த்திங்கன்னா இந்த குற்றம் செய்ததாக சுட்டிக்காட்டப்பட்ட அந்த ஆயர் தரப்பிலிருந்து என்னெடுத்து பேசுனதை நான் என்ன நான் சொல்கிறேன். இப்போவும் வந்து பார்த்திங்கன்னா என்ன நடந்ததுன்னு சொல்லி எனக்கு தெரியாது. பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல, முகரையை பார்த்தாலே சொல்லிடுவேன். என்ன சொல்ல இந்த வீடியோ பதிவானது சகோதரர் திரு மோகன் சி லாசரஸ் அவர்களுக்கு. இந்த வீடியோ அவர் பார்ப்பாரா பார்க்க மாட்டாரான்னு எனக்கு தெரியாது. இருந்தாலும் இன்னைக்கு வந்து தமிழகத்தில், இந்தியாவில், என் உலகத்தில்னு கூட சொல்லலாம், ஆண்டவருடைய மிக முக்கியமான ஒரு ஊழியக்காரர்களில் திரு மோகன் சி லாசரஸ் அவர்களும் ஒன்று. அவருக்கு நிறைய பிலீவர்ஸ் இருக்காங்க. அவருடைய வசனங்களையும் அவருடைய வார்த்தைகளையும் கேட்குறதுல நானும் ஒருத்தன். ஸோ அந்த ஒரு பற்றும் பாசமும் இருக்கனால தான் அந்த வீடியோவை நான் பதிவு பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மோகன் சி லாசரஸ் அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வளர்ந்துட்டாங்க, நல்லா வளர்ந்துட்டாங்க, உலக அளவில் வளர்ந்துட்டாங்க. ஒரு நேரத்தில் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா சிறிய ஊழியக்காரராக இருந்து நல்லா ஜெபித்து நிறைய அற்புதங்களை ஒரு மூலமாக நடந்து நிறைய மனிதர்களுக்கு நன்மை செஞ்சு, அதனால் அவருக்கு கூட பர்சனல் லைஃப்பில் வந்து நிறைய பிரச்சனைகள் வந்த போதும் இன்றைக்கி வரைக்கும் என்ன பண்ணுறாங்க, ஊழியம் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு நான் பெரிய ஆள் கிடையாது. ஆனாலும் பார்த்திங்கன்னா நம்ம பைபிளில் வந்து பார்த்திங்கன்னா பிரபலமான ஊழியக்காரங்க, பிரபலமான தீர்க்கதரிசிகளுக்கு சில நேரங்களில் கழுதை கூட என்ன பண்ணியிருக்கு, வாயை திறந்து இந்த பிள்ளையாம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய தீர்க்கதரிசிக்கு வந்து அட்வைஸ் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா இந்த கழுதை தான். ஸோ அதனால் இந்த கழுதை மாதிரி தான் என்ன நினச்சி நான் பேசுகிறேன். தயவு செய்து நீங்கள் தற்போது சென்று கொண்டிருக்கிற பாதை சரியானதா என்று நீங்கள் தான் என்ன பண்ணணும், உங்களை சோதித்து பார்க்கணும். காரணம் என்னென்னா, இன்றைக்கி நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா அதை கிட்டத்தட்ட லட்சக்கணக்கானவர் ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஒரு வாஞ்சையோடு நிறைய பேர் உங்களை தேடி வந்து கொண்டு இருக்கும் பொழுது நீங்கள் தேடி செல்கிற பாதை வந்து வித்தியாசமாக இருக்குது. குறிப்பாக சொல்லப்போனால் இந்த டிசம்பர் மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டிய வேலை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு இறுதியில் ஆண்டவரோட பாதத்தில் அமர்ந்து நிறைய விஷயங்களை என்ன பண்ணிருக்கலாம், நீங்கள் தீர்க்க தரிசனமாக என்ன பண்ணிருக்கலாம், கேட்டு மக்களுக்கு சொல்லியிருக்கலாம். ஆனால் நீங்கள் அதை செய்யாமல் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த கிறிஸ்தவ ஒருங்கிணைப்பு மாநாடுன்னு ஒன்று இல்லை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஓடிட்டு இருந்தீங்க. அதனால உங்களுக்கு வர வேண்டிய தரிசனங்கள், தீர்க்க தரிசனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஐயாவளியை சேர்ந்த ஒருத்தருக்கு போய் இன்றைக்கி சமூக வலைதளங்களில் அது வந்து மிக பிரபலமாக ஆயிடுச்சு. நிச்சயமாக வந்து உங்களுக்கு தெரியாமல் அது நடந்திருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் நீங்கள் அந்த இடத்துல இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். காரணமாக வேறு வழியாக வரும் ஒரு 3வது மனிதரை கர்த்தர் எழுப்புவார். நீங்கள் இருவரும் நம்மிடத்தில் இருக்கின்ற பணத்தை கொண்டும் ஆட்கள் பலத்தை கொண்டும் நீங்கள் வந்து வெற்றி பெறலாம் என்று நினைக்கலாம். ஆனால் ஆவியானவர் அவருக்கு துணை இருப்பார். நிச்சயமாக கர்த்தர் இதை செய்து முடிப்பார். அதற்காகத்தான் அண்ணன் மோகன் சி லாசரஸ் அவர்கள் 30ஆம் தேதி அந்த ஒரு மீட்டிங் என்ன பண்ணிருக்காங்க, போட்டிருக்காங்க. பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல, முகரையை பார்த்தாலே சொல்லிடுவேன். என்ன சொல்ல கொடுத்துட்டு 4-5 காலை பசங்களை வச்சு என்ன பண்ணலாம், தன்னுடைய காரியத்தை சாதிக்கலாம். ஆனால் மிக 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 விரைவில் வந்து பாத்தீங்கன்னா என்ன பாடுபடுறான்னு மட்டும் நீங்க பாருங்க. இறைவன் தண்டனையும் இருக்குது, நீதிபதியை பார்த்திருக்காரு, நீதிபதியும் நியாயம் செய்வார். அது போல நியாயாதிபதியும் நிச்சயமாக இந்த அக்கிரமத்துக்கான பதிலை, இந்த அக்கிரமத்துக்கான விலையை அவன் கொடுத்தே தீர வேண்டும். பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல, முகரையை பார்த்தாலே சொல்லிடுவேன். என்ன சொல்ல Praise the Lord. Yeah. Praise the Lord. First of all, we welcome to all our Thuthukudi North Diocese peoples and everyone. We heartily welcome to Ayya. In the name of Jesus Christ. Financial administrator team. செக்ரட்டரி நீங்க பேசிட்டீங்களா? இதான் நான் எதுக்கு பேசணும்? நம்ம ஸ்டாஃப் தானே, நாங்க என்ன கிடையாது. நான் சொல்றேன், நம்ம வந்து ஸ்டில் வி ஆர் வெயிட்டிங். நான் உங்களை யாரும் நம்பல. நான் சொல்றேன், அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டர் நாங்க நம்பல, அடுத்தது பினான்சியல் அட்வைசர் நாங்க நம்பல, அடுத்தது ஜட்ஜ் இவரை நாங்க யாரு வரப்பிரசாத் நாங்க நம்பல. நேற்றைய தினம் வந்து பாத்தீங்கன்னா
தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலத்தின் பினான்சியல் அட்வைசர் ட்ரெஷரர் அண்ணனை வந்து பாத்தீங்கன்னா நான் சென்னையில் சென்று சந்தித்தேன். பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல, முகரையை பார்த்தாலே சொல்லிடுவேன். என்ன சொல்ல பைத்தியமா இவன் ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டான் ஐயா.